திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்றும் ஆஜராகவில்லை என்று அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத். இரண்டாவது நாளாக செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாத நிலையில் அவரது தரப்பிலிருந்து ஏதேனும் ரெப்ரசன்டேஷன் இருந்ததா? முழுமையான விவரங்களை பதிவு செய்ய. இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் பேசுவோம். இரண்டாவது நாளாக காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. முன்ஜாமீன் பெற்ற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்றும் ஆஜராகவில்லை. காவல் நிலையத்தில் ஆஜராகாததற்கான விளக்கத்தையும் காவல்துறைக்கு செந்தில் பாலாஜி தெரிவிக்கவில்லை என தகவலும் வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. மீண்டும் நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத். தற்போது இரண்டாவது நாளாக காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகாத நிலையில் காவல்துறையின் நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில செந்தில் பாலாஜி அதாவது திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர் ஆஜராகாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல 14 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கில அடிப்படையில இவருக்கும் அவர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும் அவர் சகோதரர் அசோக்குமாருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவலின் அடிப்படையில போலீசார் அவர்கள் கைது செய்ய பணியில ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா அவர் முன்ஜாமீன் பெற்று அவருக்கு நிபந்தனை ஜாமீன் என்பது உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலை மாலை என இரு வேளைகள்ல செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர்கள் கையொப்பம் இட வேண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி கடந்த 5 நாட்களாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பம் பெற்றிருந்தார். இந்த நிலையில தான் அவர் தொடர்பாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை மற்றும் விசாரணை எல்லாம் நடத்தியிருந்தது. அதனை அடுத்து கடந்த 2 நாட்களாக செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் தொடர்ந்து தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் அவர் ஆஜராகாமல் இருந்து வருகிறார். அதே சமயம் இன்று நேற்று செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜராகி இருந்தார். ஆனால் அவரும் இன்று ஆஜராகவில்லை. குறிப்பாக இருவருமே இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கு தொடர்பாக இந்த விசாரணை அதிகாரி முன்பு அவர்கள் ஆஜராகி கையொப்பம் என்பது இடவில்லை என்பது ஒரு தகவல் என்பது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜி எங்கே இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வியும் பரவலாக எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் அவர் ஆஜராகாத நிலையில போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி அவர்கள் தற்போது நகர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல முன்ஜாமீன் வழங்கிய நிலையில அதை ரத்து செய்வதற்கான பணியில காவல்துறை தற்போது இறங்கியிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் பொறுத்த வரையில் இவர்கள் தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலுமே காவல்துறையில தெரிவிக்கப்படவில்லை என்றுதான் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில இவர்கள் காவல்துறையை நீதிமன்றத்தில் ஒரு மனு என்பது தாக்கல் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக நிபந்தனை இன்றி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று காவல்துறை தரப்புல நீதிமன்றத்தில் அவங்க அணுகியிருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் இந்த முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான பணியில தான் காவல்துறை தற்போது ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக செந்தில் பாலாஜியிடம் விளக்கம் என்பது கேட்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் முறையான விளக்கம் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் அந்த முன்ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதனை அடுத்து செந்தில் பாலாஜி கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருப்பதாக காவல்துறை வட்டாரங்களிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது முன்ஜாமீன் ரத்து செய்வதற்கான அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறை தற்போது மும்முரம் காட்டி வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.